வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங்கில் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டேப் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆக்சஸ் பண்ணுற ஈஸியாக நான் அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பிஜிடிஆர்பி 2025 ரேபிட் ரிவிஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் வீடியோஸ்லாம் போடுறது இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா யூனிட் 1க்கானது, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு யூனிட் 5, 10 இருக்குது. ஓகே, யூனிட் 7 வரைக்கும் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். தென் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு இதில் இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் எம்சிக்யூஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, நெட்டில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, யூஜிசி நெட்டில் எப்படி கேட்டிருக்காங்க, தென் பிஜிடிஆர்பி நம்ம கொஷின்ஸில் எப்படி கேட்குறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தோட கலெக்ஷன்ஸும் லைக் ஐஎஸ்ஆர்ஓ, அதர் ஸ்டேட் செட்டு எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட் ஆன கொஷின்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது தென் நம்ம இது 3ம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 3 இதுவும் நீங்கள் இந்த டைட்டில் கீழே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஹோம் டேப்பில் நீங்கள் இது மாதிரி பார்த்துக்கலாம். தென் நோட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன பண்ணலாம், எனக்கு பிடிஎஃப் வேணும், அதர் தேன்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நான் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இப்போ இதில் ஜாயின் இருக்குது. ஓகே, அந்த ஜாயின் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஜாயின் பண்ணவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வியூ மெம்பர்ஷிப்பு அப்படின்ட்டு ஷோ ஆகும். தென் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிட் வைஸ் நோட்ஸும் ஆக்சசபிளாக இருக்கும். அதே டைம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அதில் வீடியோஸ் இருக்கும். ஓகே, இப்போ மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். யூனிட் 7க்கான நோட்ஸ், யூனிட் 5, யூனிட் 10, யூனிட் 4, யூனிட் 4 நான் 2 பார்ட்ஸாக போட்டிருந்தேன். அப்புறமா இது கம்ப்ளீட் நோட்ஸ், யூனிட் 4க்கான கம்ப்ளீட் நோட்ஸ், அப்புறம் 100 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், தென் யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 இதுக்கான நோட்ஸ் இருக்குது. ஓகே, அந்தந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் drive.google.com ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டு எதில் இருக்கும் அப்படின்னா, இப்போது இது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங்கான நோட்ஸ்னால அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, யூனிட் 4 உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூனிட் 4ஓட இந்த வீடியோவில் நான் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். தென் இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, பிடிஎஃப் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறத என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் அதோட பிளேலிஸ்ட் இங்கே சைடில் இருக்குது பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ சப்போஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கான யூனிட் 4 இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா
கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. கூகுள் ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் கண்ட்ரோல் P ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் இது வரும், பிரிண்ட் ஆப்ஷன் வரும். அதில் சேவ் அஸ் PDF அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் வந்து மெம்பர்ஷிப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டா என்னென்ன பர்க்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம பைத்தானில் வர லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் இன் பைத்தான் இஸ் நோன் அஸ் சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஓகே, லிஸ்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் லிஸ்ட்டும் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நம்ம லிஸ்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஈச் வேல்யூ ஆஃப் லிஸ்ட் ஒரு வேல்யூவையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சீக்வன்ஸ் டேட்டா டைப் இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் நம்பர்ஸோ கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். The elements can be modified or mutable. That is important. Okay, list is mutable or immutable அப்படின்னா list is mutable. Next, create a list in Python. எப்படி பண்ணுவோங்கிறது general syntax. Okay, variable equal to ஏதாச்சும் ஒரு name equal to உள்ள நம்ம ஏதாவது வேரியபிள்ஸ் வந்து கொடுக்கலாம். அதான் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது. யூசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி A ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். B வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்குறோம். மிக்சர் டேட்டா டைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் வந்து இன்டிஜர்ஸ் கொடுக்குறோம், தென் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா ஃப்ளோட் வேல்யூஸ், தென் பூலியன், இது மாதிரி என்ன மிக்ஸ்டு டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஆக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா தட் இஸ் A of 0, தி A of 1 இருக்கும், 2, 3, 4ன்னு இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிரிண்ட் A of 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும், தட் இஸ் 10 வந்து இங்கே கிடைக்கும். அதுவே இந்த லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா -1 ரிவர்ஸில் வரோம் அப்படின்னா நம்ம -1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். தென் ஆட் பண்ணுறதுல வந்து நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்பண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட். அப்பண்ட்னா ஆட்ஸ் அன் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். எக்ஸ்டெண்ட் அப்படின்னாலும் ஆட், பட் வந்து என்னன்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஓகே, இதில் ஒரே ஒரு 1 எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் அப்படிங்கிறது ஆட் அண்ட் எலமெண்ட் அட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். இது ரெண்டும் எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் பட் ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் இதில் இன்சர்ட் பண்ண முடியும், an எலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டிங் எலமெண்ட்ஸ் இன்டு லிஸ்ட். வி கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ A of 0னா 10 இல்லையா, A of 1னா 20. A of 1 ஈக்குவல் டு 25 கொடுத்தோம் அப்படின்னா இந்த 20க்கு பதில் இங்கே 25 வந்து அப்டேட் ஆயிடுது. ரிமூவிங் அண்ட் எலமெண்ட்ஸ், ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் யூஸ் பண்ணுறோம், தென் பாப், டெல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரிமூவ் எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்வரன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு எலமெண்டோட ஃபர்ஸ்ட் அக்வரன்ஸை டெலீட் பண்ணோம். பாப் அப்படிங்கிறது ரிமூவ்ஸ் த எலமெண்ட் அட் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் ஆர் லாஸ்ட் எலமெண்ட் இஃப் நோ இண்டெக்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைடு. ஓகே, இதில் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணோம். எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். டெலீட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ரிமூவ் பாப் ஃபங்க்ஷன் தவிர apart from remove function, pop function can also be used to delete an element using given. அதான் இந்த remove in ஃபங்க்ஷனை தவிர நம்ம pop ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணோம். பாப்புங்கிறது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட், இல்லைன்னா பர்டிகுலர் லொக்கேஷனில் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணோம். அதுதான் ஃபங்க்ஷன் கிளியர் அப்படிங்கிறது இருக்குது. that is used to delete all the elements in the list. எல்லாத்தையும் delete பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா clearங்கிற ஃபங்க்ஷன். it deletes only the elements, பட் வந்து அந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் delete பண்ணிடும். iterating over list, லிஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது லிஸ்ட்டில்.
ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் ஐட்டம் இன் ஏ, ஓகே, ஐட்டம் இன் அந்த லிஸ்ட் நேம் கொடுக்குறோம். பிரிண்ட் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறப்போ ஒரு இதாக அது வந்து ஐட்ரேட் பண்ணும். ஓகே, பிரிண்ட் ஆஃப் ஐட்டம்ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கும், அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கும், தேர்ட் இண்டெக்ஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்பிள், பனானா, செரிங்கிறது அவுட்புட்டாக வரும். இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது. நெஸ்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது, நெஸ்டட் லிஸ்ட் இஸ் அ லிஸ்ட் வித்தின் அனதர் லிஸ்ட். இது ஒரு லிஸ்ட். ஓகே, 1 2 3ங்கிறதே ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்டோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது மாதிரி இது இன்னொரு லிஸ்ட். 8 9 10 அப்படிங்கிறது இன்னொரு லிஸ்ட். இது எல்லாமே சேர்த்து ஒரு லிஸ்ட். ஓகே, நெஸ்டட் லிஸ்ட்னா அதுதான், லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கிறது. ஆக்சஸ் எலிமெண்ட்ஸ் அட் ரோ 2 காலம் 3. ஓகே, ரோ 2ல காலம் 3ல இருக்கிற நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரோ 2ங்கிறப்போ தட் இஸ் வந்து இது வந்து நம்ம ஏ ஆஃப் 0ன்னு எடுத்துப்போம். 0, 1, 0, 2. இந்த 1ங்கிறது தட் இஸ் இப்படி எழுதுறேன், 2 3, அப்புறமா 4 5 6 7 8 9ங்கிறது நமக்கு 3 லிஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து நம்ம இதை ஏ ஆஃப் 0, 0, இது வந்து ஏ ஆஃப் 0, 1, இந்த 3ங்கிறது ஏ ஆஃப் 0, 2ஆ இருக்கும். ஓகே, 4ங்கிறது ஏ ஆஃப் 1, 0, இது 1, 1, 1, 2. இது சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், 2, 0, 2, 1, 2, 2. இப்போ நமக்கு 6 ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ ஆஃப் 1, 2ன்னு கொடுக்குறப்போ நமக்கு இதுதான் வந்து அவுட்புட்டில் வரும். தட் இஸ் 1, 1, 2 அப்படின்னு கொடுக்குறப்போ 6 வந்து அவுட்புட்டில் வருது. நெக்ஸ்ட் நம்ம மெத்தட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். காப்பிங்கிறது ரிட்டர்ன்ஸ் அ காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதை எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் சேம் இதே தான் வரும். அது காப்பி பண்ணுறது. கவுண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ். எதெல்லாம் சிமிலர் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணி காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை லிஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் ஆஃப் கவுண்ட் 12. 12 வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்குறோமோ அது அத்தனை கவுண்டை வந்து கவுண்ட் பண்ணி நம்ம எல்லா எலமெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். சப்போஸ் 36ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 36 எவ்வளோ கவுண்ட் இருக்குது, 1 தான் இருக்குது, அது வரும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிட்டன் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஓகே, ஜெனரல் சின்டாக்ஸும் அதோட அந்த எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. மேக்ஸ், அப்புறமா மின், அதுல எது மேக்ஸிமம் எலமெண்ட், மின் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது, சம், இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் லிஸ்ட் ஸ்லைசிங். ஆல்ரெடி ஸ்லைசிங் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுல வந்து நம்ம கெட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 1 to 4. ஓகே, 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த 4 இண்டெக்ஸை வந்து அது இன்க்ளூட் பண்ணாது. ஓகே, ஸ்லைசிங்ல 0, இது வந்து இண்டெக்ஸ் 0, இது 1 2 3 4. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், 1 to 4ங்கிறத வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 வந்து பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும். இந்த 4ங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ அவுட்புட் 2 3 4ன்னு தான் வரும். நெக்ஸ்ட் பைத்தான் லிஸ்ட் ஸ்லைசிங் சின்டாக்ஸ் பாருங்க. ஸ்டார்ட் கொடுக்குறோம், எண்ட் கொடுக்குறோம், ஸ்டெப் கொடுக்குறோம். ஓகே, எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது கிடையாது. இண்டெக்ஸ் டு பிகைன் த ஸ்லைஸ் இன்க்ளூசிவ். நம்ம கொடுக்குற இந்த ஸ்டார்ட்டை வந்து அது இன்க்ளூட் பண்ணிக்கும். தட் இஸ் இன்க்ளூசிவ். எண்ட் கொடுக்கறத நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எக்ஸ்க்ளூசிவ், அதை சேர்த்துக்காது. ஓகே, ஸ்டெப் அப்படிங்கிறது ஸ்டெப் சைஸ் ஸ்பெசிஃபையிங் இன்டர்வல். டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னா 0 எடுத்துக்கும். ஓகே, ஸ்டார்ட் வந்து டிஃபால்ட்டாக எதை எடுத்துக்கும் அப்படின்னா 0 எடுத்துக்கும். எண்டுங்கிறது நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லெங்த் ஆஃப் த லிஸ்ட். ஓகே, லெங்த் ஆஃப் த லிஸ்ட், லிஸ்டோட எண்ட் வரைக்கும் போகும். கெட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் லிஸ்ட்னா நம்மளோட ஜென்ரல் சின்டாக்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் பண்ணிடும். ஓகே, கெட் ஆல் ஐட்டம்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் பொசிஷன். இப்போ A2ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 2ங்கிற இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 0 1 2. ஓகே, அப்போ 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். வேற எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணாததுனால எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கும். ஓகே, அதான் இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு பாருங்க.
ஓகே. பி வந்து அதான் அவுட்புட். சில வந்து காலன் 3ன்னு குடுத்துருக்காங்க. காலன் 3ன்னா என்னது? இண்டெக்ஸ் 3 வரைக்கும். ஓகே. இண்டெக்ஸ் 3 வரைக்கும். பட் வந்து அது என்ன பண்ணும்? அந்த எண்ட் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ, அதை எடுத்துக்காது. 0, 1, 2, 3. ஓகே. அப்ப இது 3ய வந்து ஒமிட் பண்ணும் அது. எதுவுமே நம்ம ஸ்டார்ட்டிங்க்கு எதுவுமே குடுக்காததுனால 0ன்னு எடுத்துக்கும். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3ன்னு எடுத்துக்கும். இண்டெக்ஸ் 3ய வந்து அது விட்டுரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணா தான் இந்த அவுட்புட் வருது. கெட் ஆல் த எலிமெண்ட்ஸ் பிட்வீன் 2 பொசிஷன். இப்போ 1:4 அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ தான் இது. ஓகே. 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போகும். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 4 வந்து ஒமிட் பண்ணிரும். ஸோ 2, 3, 4 தான் அவுட்புட்டா வரும். ஓகே. நிறைய பேருக்கு இதில் டவுட் இருந்துச்சு. இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கெட் ஐட்டம்ஸ் அட் ஸ்பெசிஃபைடு இன்டர்வெல்ஸ். ஓகே. இதில் 2 காலன் இருக்கு. ஸோ வந்து நமக்கு ஸ்டார்ட்டும் கொடுக்கல, எண்டும் கொடுக்கல. ஸோ ஸ்டார்ட்டுங்கிறது 0 டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். எண்டு வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வந்து எடுத்துக்கும். ஓகே. இப்போ வந்து நமக்கு ஆனால் ஸ்டெப் மட்டும் 2ன்னு கொடுத்துட்டாங்க. எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துட்டு அடுத்தடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். பட் இந்த இடத்துல ஸ்டெப் 2ன்னு கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸ் இது வந்து இண்டெக்ஸ் 0. ஓகே. இங்கே தனியாக எழுதுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ங்கிறது இண்டெக்ஸ். ஓகே. இது வந்து இண்டெக்ஸ், இதுதான் நம்பர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். எண்டு வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் வரைக்கும் போகும். ஸ்டெப் வந்து 2 ஸ்கிப் பண்ணி போகணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அப்போ என்ன பண்ணும்? 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து 3 பிரிண்ட் ஆகும். அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 9. எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வந்துருச்சா? அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதான் 1, 5, 1, 3, 5, 7, 9 வந்துச்சு. ஓகே. 1, 3, 5, 7, 9ன்னு பிரிண்ட் ஆச்சு. அதே சி ஈக்குவல் டு 1, 8, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 வரைக்கும் தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடி 1, 2, 3, 4. 1 செகண்ட். நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட்ல எதுவும் கொடுக்கல, எண்ட் எதுவும் கொடுக்கல. ஆனால் டிஃபால்ட்டாக வந்து 0லேருந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட் போயிடுச்சு. பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு இருக்கு. ஓகே. அப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இண்டெக்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸ்கிப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3. இது வந்து 1. ஓகே. அடுத்து 2, 3ங்கிறப்போ இதை பிரிண்ட் பண்ணிக்கும். ஓகே. 2வை பிரிண்ட் பண்ணோம், 3யை பிரிண்ட் பண்ணோம். அடுத்து 1, 2, 3 இதையும் பிரிண்ட் பண்ணோம். அடுத்து ஸ்கிப் பண்ணும்போது 1, 2, 3ன்னு போகும்போது நமக்கு லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. அதனால சப்போஸ் வந்து இந்த இடத்துல எண்ட் வந்து 8ன்னு கொடுத்ததுனால நம்ம 8ல் இருக்கிற இண்டெக்ஸையும் ஒமிட் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத தான் நம்ம எடுத்துப்போங்கிறதுனால 2, 5, 8 தான் வந்து நமக்கு வருது. ஸ்கிப் படியும் நம்ம இந்த 9 இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நம்மளோட எண்டும் இதோட முடிஞ்சிருச்சு. எண்ட் வேல்யூவும். அதனால நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. 2, 5, 8ங்கிறது தான் அவுட்புட்டாக வருது. அவுட் ஆஃப் பவுண்ட் ஸ்லைசிங் அப்படிங்கிறது லிஸ்ட் ஸ்லைசிங் அலோஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸிங் வித்தவுட் ரேசிங் எரர். இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ் விட்டு வெளியில போனாலும் அதில் வந்து எரர் வராது. ஓகே. இஃப் வி ஸ்பெசிஃபை இண்டெக்ஸஸ் பியாண்ட் த லிஸ்ட் லெங்த் தென் வில் சிம்பிளி ரிட்டர்ன் அவைலபிள் ஐட்டம்ஸ் மட்டும் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு எந்த எரர் எதுவுமே ரைஸ் பண்ணாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 7:15 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அட் இண்டெக்ஸ் 7, attempts to reach 15. பட் சின்ஸ் த எலமெண்ட்ஸ் எண்ட் அட் இண்டெக்ஸ் 8, நம்ம இதுபடி இண்டெக்ஸ் 8ஓடைய முடியுதுங்கிறதுனாலும் நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 8, 9 மட்டும் பிரிண்ட் பண்ணிடுமே தவிர எரர் எதுவும் வராது. நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம -1ன்னு அதை நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்லேருந்து செகண்ட் இருக்கிறத -2ன்னு கொடுக்குறோம். ஓகே. 1, 2, 3,
4ன்னு ஒரு நம்பர் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா 0 1 2 3ன்னு கொடுக்குறோம். நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா -1 -2 -3 -4 இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கொடுக்கறதுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம யூஸ் பண்றோம். ரிவர்ஸ் ஆல் ஸ்ட்ரிங் இந்த எதுக்காக அப்படின்னா ரிவர்ஸ் பண்றதுக்காக தான் மெயினா. பை யூசிங் நெகட்டிவ் ஸ்டெப் வேல்யூ வி கேன் மூவ் த்ரூ லிஸ்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். இதுல வந்து -1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்க இருந்து வரும் அப்படி இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே 9 8 7 ஸ்டெப் வந்து ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கு. ஓகே இப்போ வந்து நமக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட யூசேஜ் என்ன, இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் லிஸ்ட். இந்த மாதிரி கான்செப்சுவலா வந்து ஆன்சர் தெரியணும். தென் மெத்தட் என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறதோட ஒரு இதுதான், அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எனிஹவ் வந்துட்டு நம்ம திருப்பி ஒரு ரீகால் மாதிரி இதை பார்த்துக்கோங்க. மிஸ் ஆகுறதையும் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் லிஸ்ட் லூப். இதில் என்னென்ன லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் லூப். ஒரு எலமெண்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி ஜஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லூப்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் த ரேஞ்ச் அண்ட் லெங்த் ஃபங்க்ஷன் டு கிரியேட் சூட்டபிள் ஐட்ரபிள். அதாவது பிரிண்ட் ஆல் ஐட்டம்ஸ் பை ரெஃபரிங் டு தேர் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ திஸ் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் நமக்கு 3 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லெங் திஸ் லிஸ்ட். ஓகே லெங்த் ஆஃப் திஸ் லிஸ்ட், லெங்க்த்துங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறோம். பிரிண்ட் திஸ் லிஸ்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே இதோட ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதோட லெங்க்த்னா எவ்வளவு, இந்த திஸ் லிஸ்டோட லெங்த் வந்து 3 இருக்கும் இல்லையா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணுது. ரேஞ்சும் லெங்க்த்தும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி லூப் வந்து ஐட்ரேஷன் வந்து பண்றோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். யூசிங் வைல் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட டெஃபினிஷன் இருக்கு. I equal to 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு while I is less than length of this list print this list of I equal to 0ன்னு கொடுத்துட்டோம்ல. ஸோ 0 1 2 இந்த லிஸ்டோட லெங்த் என்ன 3 இருக்கும். ஸோ 3 விட லெஸ்ஸாக இருக்கும்போது 2 வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். 0 1 2 வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். ஒரு டைமும் நம்ம ஐயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே இது வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி பண்றது. நெக்ஸ்ட் பைத்தான் லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான், பட் திருப்பி நம்ம அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மியூட்டபிள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தான் லிஸ்ட் ஆர் மியூட்டபிள், அதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஆட் பண்ணி ரிமூவ் மாடிஃபை இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அதான் மியூட்டபிள்ங்கிறதுனா சேஞ்ச் தேர் கண்டென்ட். வி கேன் சேஞ்ச் தேர் கண்டென்ட். மை லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3ன்னு இருக்கு. மை லிஸ்ட் ஆஃப் 1ன்னு இன்னொரு லிஸ்ட்ல வந்து நம்ம அதோட இண்டெக்ஸ் மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1ல வந்து நம்ம 20ங்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 0 1ங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம 20ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் மியூட்டபிள் அப்படிங்கிறது. ஆடிங் எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஈக்குவல் டு 5, 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே ஆட் பண்ணுறதுக்கு மை லிஸ்ட் அப்பண்ட் 4 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே ஆடிங் அன் எலமெண்ட் டு த எண்ட். ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் வந்து 1 20 3ன்னு மட்டும் இருக்கு. ஓகே அப்பண்ட் ஆஃப் 4 அப்படின்னா என்ன ஆகும், லாஸ்ட்ல போய் ஆட் ஆகும். 4 வந்து லாஸ்ட்ல ஆட் ஆயிருச்சு. மை லிஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு 5, 6 இந்த மை லிஸ்ட்லேயே பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்டிங் த லிஸ்ட். ஓகே இப்போ அந்த 3 4க்கு அப்புறமா இந்த 5 6ம் வந்து ஆட் ஆகுது. ஓகே அதுக்கான சின்டாக்ஸ் இது. நெக்ஸ்ட் லிஸ்ட் க்ளோனிங்னா ஜஸ்ட் வந்து ஒரு காப்பி தான். ஓகே ஏ ஈக்குவல் டுன்னு இருக்கு, பி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் காப்பி பண்றது. யூசிங் காப்பி. ஓகே க்ளோன் பண்றதுன்னா என்ன, ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்றது. அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து யூசிங் லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்றோம். தென் யூசிங் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், காப்பி டீப் காப்பி,
டீப் காப்பி வந்து பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ளோன் பண்ணுறோம். ஓகே, லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணோம்னா எந்த மாதிரி காப்பி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஷாலோ காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஓகே, மேற்பட ரொம்ப டீப்பராக இல்லாமல் ஷாலோ காப்பி பண்ணிக்கலாம் லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, காப்பிங் த லிஸ்ட் யூசிங் ஸ்லைசிங். எப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது காப்பி ஆயிக்கும். ஓகே, காப்பி ஆயிக்கும். ஸோ வந்துட்டு அதே தானே வரும் நமக்கு. ஸ்டார்ட்டும் வந்து 0, ஓகே, எண்ட் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட், தென் வந்து ஸ்டெப் வந்து 1 அப்படிங்கிறப்போ சேம் அதே லிஸ்டே தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆக போகுதுங்கிறப்போ அது ஒரு காப்பி தான். ஸோ லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணுறோம். சேம் லிஸ்டே பிரிண்ட் பண்ணுறதுக்கான இதுதான் அதோட ஜென்ரல் சின்டாக்ஸ். இது மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு சேம் லிஸ்ட் தான் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணுறது க்ளோனிங்கில் வந்து என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்ம க்ளோன் பண்ணுறோம். க்ளோன்னா என்னது, இன்னொரு காப்பி ரெடி பண்ணுறது தான். அது லிஸ்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணும்போது என்ன காப்பி நம்ம பண்ணுறோம், ஷாலோ காப்பி. தென் யூசிங் லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு லிஸ்ட் இருக்குது, b ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த சேம் லிஸ்ட்டே இன்னொரு காப்பி க்ளோன் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா a ஈக்குவல் டு லிஸ்ட் கொடுக்குறோம், b ஈக்குவல் டு ஐட்டம் ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட். ஓகே, ஐட்டம் ஃபார் ஐட்டம், ஐட்டம்னு கொடுத்துட்டு ஃபார் ஐட்டம் என்ன இன் ஏ அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், 1 by 1 ஃபார் லூப்பில் ஐட்ரேட் ஆகி பியில் வந்து நமக்கு பிரிண்ட் கிடைக்கும். ஓகே, இது வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் யூஸிங் டீப் காப்பி. டீப் காப்பி பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, காப்பி டாட் டீப் காப்பி மெத்தட். ஓகே, இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து த காப்பி மாடியூல் ப்ரொவைட்ஸ் டீப் காப்பி மெத்தட் ஃபார் திஸ் பர்பஸ். ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார் நெஸ்டட் லிஸ்ட். இந்த நெஸ்டட் லிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டீப் காப்பி வந்து தேவைப்படுது. ஓகே, வித்தவுட் அஃபெக்டிங் த ஒரிஜினல் வந்து அப்படியே தான் இருக்கும், அதோட இன்னொரு காப்பி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் காப்பி அப்படின்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிஸ்ட் என்ன லிஸ்ட்டோ அதை b ஈக்குவல் டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், காப்பி டாட் டீப் காப்பி ஆஃப் லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எந்த மாதிரி நெஸ்டட் லிஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். தட் இஸ் டீப் காப்பி. டீப் காப்பி வந்து நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் லிஸ்ட் அலைசிங். லிஸ்ட் அலைசிங்னா என்னது, அந்த லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம அலைஸ் ஒரு இன்னொரு நேம் கொடுக்குற மாதிரி. ஓகே, when multiple variables reference the same list object in memory. That means இது என்ன அப்படின்னா, if you modify the list using one of these variables, the changes will be reflected when accessing the list through any of the other allied variables. ஓகே, ஒரு இதில் நம்ம அந்த அலைட் வேரியபிள் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் லிஸ்ட் அலைசிங். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லிஸ்ட் 1 வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் 1. ஓகே, ரெண்டு இப்போ அலைஸ் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்ட் 1ம் லிஸ்ட் 2ம் சேம் தான். லிஸ்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட 0வை நம்ம 99ன்னு மாற்றிக்கிட்டு லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணாலும் அதுலேயுமே இந்த சேஞ்ச் பண்ணது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். தட் இஸ் அலைசிங் அப்படிங்கிறது. ஒரு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இதில் எதுக்கெல்லாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துலேயுமே அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டியூப்பிள் அசைன்மெண்ட். டியூப்பிள் பற்றி பார்க்கலாம். ஸோ அது வந்து தியரிட்டிக்கலான ஒரு ரீடபிளான ஒரு விஷயந்தான். அசைன்மெண்ட்னா ஜஸ்ட் நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுவோம் இல்லையா, அது நார்மலாக நம்ம கொடுக்கறது தான். எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ b ஈக்குவல் டு ஜார்ஜ் 25 20,000 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நம்ம அசைன் பண்ணுறது தான். இதில் நமக்கு என்ன ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன் வே டு திங்க் ஆஃப் டியூப்பிள் அசைன்மெண்ட் இஸ் டியூப்பிள் பேக்கிங் அன்பேக்கிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன் டியூப்பிள் பேக்கிங்னா the values on the left are packed together in a tuple. Okay, values on the left are packed together in a tuple. அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஒரே பேக்காக வந்து அதில் அசைன் பண்ணுறோம். அதான் டியூப்பிள் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறது. the values in a tuple on the right are unpacked. ஓகே, லெஃப்டில் வந்து நம்ம ஒரு சிங்கிளாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே,
இப்போ ஏ ஈக்குவல் டு 5 to 10 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது. நார்மலாக நமக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் தான் டியூப்பிளுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம மொத்தமாக பேக் பண்ணி இதை ஏன்னு ஒரு இதில் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் பேக்கிங்னு சொல்கிறோம். அதே தனித்தனியாக நம்ம இங்கே வச்சிருக்கிறது வந்து அன்பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் நீங்கள் அசைன்மெண்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது. தட் இஸ் டியூப்பிள் அசைன்மெண்ட்டில். டியூப்பிள் பேக்கிங்னா என்ன, அன்பேக்கிங்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிளில் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் பேக்கிங். ஓகே, மல்டி வேரியபிள் வந்து லெஃப்டில் வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் அன்பேக்கிங். அவ்வளோதான். Tuple as written values. Functions can return tuple as written values. Tuple வந்து ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் வேல்யூவா வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து tuple as written value அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினிஷன் சர்க்கிள் இன்ஃபோ ஆஃப் ஆர்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா ரிட்டன் சர்க்கம்ஃபரன்ஸ் கமா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ்ன்னு கொடுத்து சி ஈக்குவல் டு 2πr வேல்யூ கொடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் வேல்யூ சின்னு கொடுத்து ரிட்டன் கொடுத்து சி கமா ஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த டியூப்பிளோட வேல்யூவை வந்து நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கு. அதான் டியூப்லையும் நம்ம ரிட்டர்ன் வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டிக்ஷனரிஸ் மெத்தட். டிக்ஷனரிஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ் இன் கீ. கீயை வந்து நம்ம பண்ணுறது தான். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா எந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறலாம். கிரியேட் அண்ட் பிரிண்ட் டிக்ஷனரி. திஸ் டிக்ஷனரி ஈக்குவல் டு டிக்ட் ஈக்குவல் டு அசைன் பண்ணியிருக்காங்க வேல்யூஸ். ஓகே, பிராண்ட்னா ஃபோர்டு, மாடல்னா மஸ்டாங், இயர்னா 1964. பிரிண்ட் திஸ் டிக்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பிராண்ட் வந்து ஃபோர்டு, அப்படியே வந்து அது பிராண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ட், மாடல் ஈக்குவல் டுன்னு நமக்கு அது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் வந்து எதுக்கு என்னங்கிறத நம்ம அசைன் பண்ணுறது தான். ஆக்சஸிங் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இருக்கு. நேம்னா பரஜ்வால், ஒன்னுனா பைத்தான். எதுக்கு என்னன்னா என்ன, டிக்ஷனரினா ஒரு மீனிங் தானே. ஒன்னுனா பைத்தான், நேம்னா பரஜ்வால் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பிரிண்ட் டி, இந்த பிரிண்ட் டி ஆஃப் நேம்னு கொடுத்தா என்ன ஆகும், நேமோட மீனிங், டிக்ஷனரினா மீனிங் தானே, அது மாதிரி வச்சுக்கோங்க. நேம்ல என்ன அசைன் ஆயிருக்கும், பரஜ்வால், அதுதான் வரும். ஓகே, அதே வந்து நம்ம கெட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மாதிரி பிரிண்ட் டி டாட் கெட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலும் தட் இஸ் வந்து இதை நம்ம லிஸ்ட் மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னாலும் சேம் தான். அதே வந்து ஃபங்க்ஷனாக கெட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலும் சேம் தான் பண்ண போகுது பிரிண்ட். ஓகே, இதில் பிரிண்ட் தான் டி ஆஃப் நேமுக்கும் டி டாட் கெட் ஆஃப் நேமுக்கும் சேம் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் ஆடிங் அண்ட் அப்டேட்டிங் டிக்ஷனரி ஐட்டம். டிக்ஷனரி ஐட்டம்க்கு இப்போ ஒன்னுனா நம்ம ஹாய் அப்படின்னு பண்ணியிருக்கோம். 2ஓட வேல்யூ ஃபார், 3க்கு வந்து எவ்ரி ஒன் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு நியூ வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா டி ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு 21 அப்படின்னா அந்த லிஸ்டோட எண்டில் வந்து நமக்கு அதே மாதிரி ஏஜ் 22 அப்படின்னு அசைன் ஆயிரும். ஓகே, ஏஜ் வந்து 22 அப்படிங்கிறது லாஸ்ட்டாக அசைன் ஆயிரும் டிக்ஷனரியில். ஸோ அப்டேட்டிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் வேல்யூ. இப்போ டி ஆஃப் ஒன்னில் வந்து நம்ம பைத்தான் டிக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஹாயை ரிமூவ் பண்ணிட்டு அது வந்து என்ன பண்ணும், ஒன்னுனா பைத்தான் டிக்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, பைத்தான் டிக்ட் அப்படிங்கிறது மாடிஃபை ஆயிரும். தென் 2னா ஃபார், அந்த மாதிரி அதை எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ பிரிண்ட் ஆஃப் டீன் கொடுக்குறப்போ ஒன்ல வந்து என்ன இருக்கும், ஹை ரீப்ளேஸ் ஆகிட்டு பைத்தான் டிக்ட் தான் அப்டேட் பண்ணுறது. ஃபார் வந்து 2ல, 3ல வந்து எவ்ரி ஒன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணது எங்கே போயிடும், லாஸ்ட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஏஜ் வந்து 22ங்கிறதும் ஆட் ஆயிரும், அதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுது. இதை ஆட் பண்ணுறதும் அப்டேட் பண்ணுறதும். ரிமூவிங் டிக்ஷனரி ஐட்டம். டிக்ஷனரி ஐட்டமை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெல், பாப், கிளியர், பாப் ஐட்டம். டெல்லுனா ரிமூவ் அன் ஐட்டம் பை கீ, அது என்ன வேல்யூவோ அந்த கீ வேல்யூஸ் வச்சு. பாப்புங்கிறது ரிமூவ் அன் ஐட்டம் பை கீ அண்ட் ரிட்டன் இட்ஸ் வேல்யூ, அதோட வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணோம். எதை டெலீட் பண்ணோம் அப்படிங்கிறத அதோட வேல்யூவையும் காட்டும். கிளியர் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டிக்ஷனரியை எம்டி பண்ணிடும். பாப் ஐட்டம்ங்கிறது ரிமூவ்ஸ் அண்ட் ரிட்டன் த லாஸ்ட் கீ வேல்யூ பேர். ஓகே, லாஸ்ட் கீ வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பாப் ஐட்டம்ங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஐட்ரேட்டிங் த்ரூ அ டிக்ஷனரி. டிக்ஷனரி ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் கீஸ் மெத்தட். ஓகே, தென் வேல்யூஸ் வந்து ஐட்ரேட்டிங் ஓவர் கீஸ் வழியாக ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். வேல்யூஸ் அப்படின்னா வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆர் போத் அப்படின்னா யூஸிங் ஐட்டம் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீஸ் as well as வேல்யூஸ் எடுத்துக்கும். ஓகே, இது வந்து ஃபார் லூப்புக்கு. அப்புறமா காப்பிங் டிக்ஷனரிஸ் இன் பைத்தான். டிக்ஷனரிஸை காப்பி பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷாலோ காப்பிக்கு வந்து நம்ம காப்பி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பை யூஸிங் பைத்தான்ஸ் காப்பி மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். டீப் அப்படின்னா காப்பி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுலேயும் நம்ம ஃப்ரம் பைத்தான்ஸ் காப்பி மாடியூல்ல இருந்து யூஸ் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ஹேஸ் செட் ஆஃப் பில்டின் மெத்தட்ஸ் தட் யூ கேன் யூஸ் ஆன் டிக்ஷனரி. அதுலேயே வந்து சில பில்டின் மெத்தட்ஸ் வந்து டிக்ஷனரிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன மெத்தட்ஸுங்கிறது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கிளியர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆல் த எலமெண்ட்ஸ். காப்பிங்கிறது ரிட்டர்ன்ஸ் த காப்பி ஆஃப் த டிக்ஷனரி. ஃப்ரம் கீஸ்னா என்ன பண்ணோம், ரிட்டர்ன்ஸ் அ டிக்ஷனரி வித் ஸ்பெசிஃபைடு கீஸும் அதோட வேல்யூவும் வரும். கெட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபைடு கீ. ஓகே, கீ அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம 1ன்னு கொடுத்து பைத்தான் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கீ, இது அதோட வேல்யூ. ஓகே, அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஐட்டம்ஸுங்கிறது ரிட்டர்ன் அ லிஸ்ட் கண்டெய்னிங் டியூபிள் ஃபார் ஈச் கீ பேர் வேல்யூ. ஓகே, அந்த பேரோடே வந்துடும். தட் இஸ் 1 பைத்தான் 2 ஏஜ் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, கீஸுங்கிறது ரிட்டர்ன் அ லிஸ்ட் கண்டெய்னிங் த டிக்ஷனரி கீஸ் மட்டும் வச்சு ரிட்டர்ன் பண்ணோம். மெத்தட் டிஸ்கிரிப்ஷன் அதே தான். பாப் அப்படிங்கிறப்ப ரிமூவ்ஸ் எலமெண்ட்ஸ் வித் த ஸ்பெசிஃபைடு கீ. என்ன நம்ம கீ கொடுக்குறோமோ அந்த கீ வச்சு நம்ம எலமெண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாப் ஐட்டம்ங்கிறது ரிமூவ்ஸ் த லாஸ்ட் இன்சர்டட் கீ பேர் வேல்யூ. அந்த பேரோடையே வந்து இதாயிரும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏஜ் வந்து 22 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கீயும் அதோட வேல்யூவும் சேர்ந்து வந்து ரிமூவ் ஆகிடும். செட் டிஃபால்ட் அப்படிங்கிறப்போ ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபைடு கீ. அதோட வேல்யூ என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இஃப் த கீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதோட கீயே இல்லை அப்படின்னா இன்சர்ட் த கீ வித் த ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஓகே, ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இல்லைன்னா அந்த கீயை வந்து அதை இன்சர்ட் பண்ணிடும். அப்டேட்டுங்கிறது நம்ம என்ன கீ வேல்யூ பேர் கொடுக்குறோமோ அதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் கொடுத்தோம் இல்லையா ஏஜ் 22 அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு அப்டேட் யூஸ் பண்ணுறோம். வேல்யூஸுங்கிறது ரிட்டர்ன் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் இந்த டிக்ஷனரி. எதில் வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸ் மட்டும்தான், கீ எடுத்துக்காது, ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். அட்வான்ஸ்டு லிஸ்ட் ப்ராசஸிங். இதில் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் பைத்தான் சப்போர்ட்ஸ் கான்செப்ட் கால் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் கேன் பி யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் லிஸ்ட் இன் வெரி நேச்சுரல் ஈஸி வே லைக் மேத்தமெட்டிஷியன்ஸ் இஸ் யூஸ் டு டூ. எந்த மாதிரி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிரிப்டிக் சின்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். L = X தட் இஸ் ஸ்கொயர். ஓகே, ஃபார் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஃபார் இன்டிஜர் இன் ரேஞ்ச் ஆஃப் 10. அப்போ நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 0. 0 ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம எந்த ரேஞ்ச் வரைக்கும் போன்றோம் 10 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் போகணும். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ 10னா 0 to 9 அர்த்தம். ஓகே, மேப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த மேப் ஃபங்க்ஷன் அப்ளைஸ் டு வேல்யூஸ் டு எவ்ரி மெம்பர் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த ரிசல்ட். இப்போ நேம் எடுத்துக்கிட்டோம், சந்தீப், லக்கி, மகேஷ், சச்சின் இருக்கு. லெங்த் லிஸ்ட் மேப் ஆஃப் லெங்த் கமா நேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது, மேப் ஃபங்க்ஷன் அப்ளைஸ் த வேல்யூஸ் டு எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் த லிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன் த ரிசல்ட். அதோட ஒரு மெம்பர்ஸ்க்கும் அது அப்ளை ஆகும். ஓகே, இப்போ சந்தீப் எடுத்துட்டோம் அப்படின்னா லென் ஆஃப் நேமுங்கிறப்போ அதுக்கு தனியாக பண்ணோம் 6. அடுத்து லக்கிங்கிறப்போ அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்கு 1 2 3 4 5 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. மகேஷில் 1 2 3 4 5 6 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சச்சினுக்கு 1 2 3 4 5 6னுங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து லெங்க்ல அசைன் ஆகிறது. இது மேப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் அப்ளைஸ் த வேல்யூஸ் டு எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் த லிஸ்ட். என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து எல்லாத்துக்குமே அது மேப் பண்ணும்.
ஓகே, அதான் மேப் அப்படிங்கிறது. ஃபில்டர் அப்படிங்கிறது the filter function selects some of the elements and filter out other elements. இப்போ even function of x என்ன பண்ணுது, x modulo division equal to 0 அப்படின்னா என்னது, ஈவன் ஏதோ அதுதான் எடுத்துக்கும். இதில் என்ன பண்ணுது பாருங்க, ஃபில்டர் ஆஃப். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனில் எது எது இது அப்ளிகபிளாக இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதில் வந்து எதெல்லாம் வந்து இருக்குது, 2 4 தான் ஈவன்கிறப்போ அது மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகே, அது வந்து செலக்ட் தான் பண்ணும். அண்ட் ஃபில்டர் அவுட்னா மற்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதான் ஃபில்டர் மெத்தடுங்கிறது. லாம்டா அப்படிங்கிறது, லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் a simple inline function that is used to evaluate the expression using given list of arguments. லாம்டா x, y. ஓகே, x, yல வந்து x plus y அப்படின்னு கொடுத்துருக்கோம். x plus y தான் அதோட ஆன்சராக இருக்கும். அது என்னது, எக்ஸ்னா 1, 3 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய், தட் இஸ் 4. ஓகே, இதுதான் வந்து லாம்டாவோட யூசேஜ். ரெடியூஸ் அப்படிங்கிறப்ப பாருங்க, ஃபங்க்ஷன் டூல்ஸ் ஆஃப் ரெடியூஸ் லாம்டா. இதில் வந்து நம்ம 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்தாலும் இதில் நமக்கு எப்படி எடுத்துக்குது, 1 2 3 4ன்னு இருந்தாலும் என்ன பண்ணோம், திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் லாம்டாவில் வந்து நம்ம 2 இது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு 2 வேல்யூஸ் தான் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். பட் இதில் 4 இருக்குது, பட் 2 தான் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, தட் கம்பைன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டூ சிங்கிள் வேல்யூ இஸ் கால்ட் ரெடியூஸ் ஃபங்க்ஷன். எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை வந்து சிங்கிளாக வந்து அது கன்வெர்ட் பண்ணிடும். 1 + 2 + 3 + 4 அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ 3 + 3 6 + 4 = 10ங்கிற ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, தட் இஸ் ரெடியூஸ். நெக்ஸ்ட் த லாஸ்ட் டாபிக் இஸ் ஐட்ரேட்டர் அண்ட் ஜென்ரேட்டர். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, ரிப்பீட்டடாக நம்ம ஒரு சேம் லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணுறதான் வந்து ஐட்ரேஷன். ஃபார் லூப் அந்த மாதிரி லூப்பிங் தான் வந்து ஐட்ரேஷன். ஐட்ரேட்டர் அப்படிங்கிறது இஸ் அன் ஆப்ஜெக்ட் விச் கண்டெய்ன்ஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஐட்ரேட்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் இஸ் யூஸ் டு ஐட்ரேட் ஓவர் ஐட்ரேபிள் ஆப்ஜெக்ட். எதெல்லாம் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட், நம்ம லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணிக்கலாம், டியூப்பிள்ஸ் ஐட்ரேட் பண்ணிக்கலாம், செட்டை வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஐட்ரேஷன். ஓகே, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து ஐட்ரேட்டர்னு சொல்கிறது. அதில் என்ன இருக்கும், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஐட்ரேட்டர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் கிளாஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள் ஃபார் ஐட்ரேட்டிங் is not required. Iterators are implemented using class யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிள் ஃபார் ஐட்ரேட்டிங் இஸ் நாட் ரிக்வயர்டு. ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. இதில் நம்ம எதை யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறோம், கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஐட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். டு கிரியேட் அன் ஐட்ரேட்டர் கண்டெய்னிங் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட், ஐட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இஸ் யூஸ் டு கால் த நெக்ஸ்ட் எலமெண்ட். ஐட்டர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிரியேட் அன் ஐட்டர் கண்டெய்னிங் அன் ஐட்டரபிள் ஆப்ஜெக்டை இது பண்ணுறதுக்காக நம்ம ஐட்ரேட்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஆஃப்டர் ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட் டு யூஸ் தம் அகெயின் ரீஅசைன் தம் டு த சேம் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்துலாமா, ஐட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கா, ஐட்டர். ஓகே, அதில் வந்து நம்ம சில வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு. பிரிண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்டர் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்டர் லிஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஹாய் வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஐட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறப்போ இப்போ இங்கே இருக்கும்போது அதோட வேல்யூ 0வா இருக்கும், நெக்ஸ்ட்டுங்கிறப்போ 1ஆ மாறிடும். ஸோ அதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அதோட நெக்ஸ்ட். இனிஷியலாக நமக்கு வந்து மைனஸில் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க, -1. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப் வரும்போது 0ல் இருக்கிறது பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் வரும்போது 1, அடுத்து 2, தட் இஸ் எவ்ரி ஒன்ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஐட்ரேட்டர். ஒரு இதாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஐட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இங்கே ஐட்டர் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரேட்டர். இட் இஸ் அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் ஐட்ரேட்டர். ஓகே, இதில் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் ஈல்டு அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஈல்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட்டர்ஸ் கூட லிங்க் ஆயிருக்கு. ஓகே, ஜென்ரேட்டர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் யூசிங் எ ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அஸ் ஐட்ரேட்டர்ஸ். ஜென்ரேட்டர்ஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் லேசி எவாலுவேஷன். இந்த டேர்ம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, லேசி எவாலுவேஷன் தான் வந்து ஜென்ரேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஐட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கா ஐ இன் ரேஞ்ச் 1, n+1. ஓகே, 1லேருந்து அதோட ரேஞ்ச் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது +1. இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்கியூ நம்பர்ஸ் ஆஃப் 3 நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1லேருந்து இந்த 3 என்ன வேல்யூ இங்கே பாஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் n இல்லையா. ஸோ 3 + 1 அப்படிங்கிறப்போ 4 வரைக்கும் எடுத்துக்கோம். ஸோ எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 இந்த 4 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும், இன்க்ளூட் பண்ணாது. ஓகே, ஸோ 1, 2, 3 வரைக்கும் எடுத்துக்கோம். ரேஞ்சுங்கிறப்போ அது மாதிரி தான். ஸோ வந்துட்டு இப்போ த ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1, 2, 3 இது நம்மளா கொடுக்குறது தான். நெக்ஸ்ட் ஆஃப் ஏங்கிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தட் இஸ் 1ன்னு எடுத்துக்கும். ஏங்கிறப்ப என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆஃப், அதுக்கான டெஃபினிஷன் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, ஈல்ட் ஆஃப் i ஸ்டார் i. ஸோ ஐங்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும் 1 ஸ்டார் 1, 1. அடுத்தது 2ஆக இருக்கும்போது 2 ஸ்டார் 2 தட் இஸ் 4 பிரிண்ட் ஆகும். அடுத்து 3 ஸ்டார் 3ங்கிறப்போ 9 பிரிண்ட் ஆகும். அதுதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, அவுட்புட் இதான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஜென்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஈல்டுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோதான் வந்துட்டு நமக்கு பைத்தான் பற்றி ஓவரால். ஓகே, இதில் இதான் நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமிங்கான சிலபஸ். பேசிக்ஸ் பார்த்துட்டோம், லைப்ரரிஸ், கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அப்புறமா பைத்தான் லைப்ரரிஸ் வந்து தனியாக பார்த்துருக்கோம். அதுக்கான 100 MCQs வந்து பண்ணணும். தட் இஸ் நம்பைக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் வந்து நம்ம டோட்டலாக 100 MCQ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமே வந்து அதை அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு லிஸ்ட்டும் டியூப்பிள்ஸும் வந்து பெண்டிங்கில் இருந்து அதை வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கான கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நோட்ஸ் வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து யூனிட் 1லேருந்து நம்ம 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் 10. ஓகே, டோட்டலாக வந்து 8 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ரிமைனிங் 2 யூனிட்ஸ் இருக்குது. தட் இஸ் யூனிட் 9 அண்ட் 8 அண்ட் 9 வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண எல்லா நோட்ஸுமே அப்லோட் ஆயாச்சு. 8க்கும் 9க்கும் ஆனால் நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து இன்னும் அப்லோட் ஆகிற வேண்டிய பெண்டிங்கில் இருக்குது. அதுவுமே சீக்கிரமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, அது போக நம்ம சேனலில் வந்து ரிவிஷனும் போயிட்டுருக்கு. ரிவிஷன் போயிட்டுருக்கு. அதில் நம்ம யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 2க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 2க்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு யூனிட்டும் இனிமேல் ரிவைஸ் பண்ண அதுக்கான ஷார்ட் நோட்ஸும் அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம் மெம்பர்ஸ்க்கு. தென் செப்டம்பர் 2லேருந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.